ஞான ஸ்நானத்தின் போது இவங்க சொல்றாங்க, 3 உறுதிமொழி எடுத்தாங்க எங்க பெற்றோர். அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க சொல்லுங்க, முழிக்க விடாதே. எவ்வளவு பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்துட்டீங்க. பிள்ளை ஞான பிள்ளைக்கு என்ன உறுதிமொழி எடுத்தீங்க? சொல்லுங்க இனிமே, நீங்க சொல்லுங்க. இவங்களை விட்டுருவோம், நீங்க சொல்லுங்க. என்ன உறுதிமொழி? வெறுத்து விடுவோம். சொல்லுங்க. ஐயரை வந்தா சதங்காட்டாம ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போனோம், நாங்கெல்லாம் படிச்ச ஆளு தெரியாதோ அப்படின்னு நினைக்கீங்களா? அங்க அவர் சமூகத்தில் ஒண்ணும் கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான். சரியா? சொல்லுங்க. வெறுத்து விடுவோம். அங்க இருந்து வரல சத்தம். 3 உறுதிமொழி கொடுத்தீங்க. ஒண்ணு என்னது? வெறுத்து விடுவோம். அடுத்தது என்னது? அடுத்து என்னது? விசுவாசிப்போம். மூன்றாவது கை கொள்ளுவோம். செஞ்சீங்களா? இந்த பிள்ளைகளை கொண்டு உட்கார வச்சிருக்கீங்களே, ஞான ஸ்நானத்தில் இந்த 3 சொன்னீங்க. ஐரோள் முன்னாடி நாங்கள் வெறுத்து விடுவோம், இந்த பிள்ளையின் சார்பாக வெறுத்து விடுவோம் சொன்னீங்க. அவரை விசுவாசிப்போம் சொன்னீங்க. கை கொள்ளுவோம் சொன்னீங்க. செஞ்சீங்களா? இந்த பிள்ளைங்க கூட்டி கூட்டி உட்கார வச்சிருக்கீங்களே, நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, இதை நான் செஞ்சேனா? திருச்சபை பலன் குன்றி போயிற்று. ஏன் தெரியுமா? அதனுடைய நோக்கம், அதனுடைய தாற்பயம் எல்லாம் மறந்து போச்சு. மணி அடிச்சா கோயிலுக்கு வரணும், ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே குதிரை ரேஸ் மாதிரி ஓடிடணும், ஒரு செகண்ட் கூட நிற்க விடாத. இப்படிதானே இருக்கிறோம். படிங்க. என்ன செய்கிறோம்? கிறிஸ்தவம்னா என்ன? ஏன் கோயிலுக்கு வரோம்? இன்னைக்கு என்னத்துக்கு திடப்படுத்தல் இந்த பிள்ளைங்களுக்கு? நல்லா கறியஞ்சோறு ரெடி வீட்டில், உண்மைதானா? அவரை கூப்பிடு, இவரை கூப்பிடுன்னு விருந்து ரெடி, ஆளு ரெடி. எதுக்கு இது? ஏன் கூப்பிட்டீங்க ஆட்கள் எல்லாம்? அது தெரியாது. எவ்வளோ பெரிய சோகம் அல்லவா இது? திருச்சபைக்கு வந்த சோகம். உங்க பெற்றோர்கிட்ட கேட்டீங்களாடா? உண்மையில இந்த 3 உறுதிமொழி கொடுத்தீங்களா கொடுக்கலையான்னு யாரெல்லாம் கேட்டா? யாரெல்லாம் உங்க அப்பா அம்மாட்ட கேட்டீங்க? ஐயர் சொல்லி கொடுத்தாரு. வீட்டில் போய் கேட்டீங்களா? யாரெல்லாம் கேட்டா? உண்மையிலே சொன்னீங்களா? உண்மையிலே இதை கடைபிடிச்சிங்களா? யார்? நீங்களும் கேட்கல, அவங்களும் கவலைப்படலை. அப்படியா? சோகமான ஒரு காரியம் இல்லை? என்ன நோக்கம் என்னன்னே தெரியல. சும்மா வருவோம், கோயிலை இன்னும் பெருசா கட்டுவோம். பர்பஸ் அது தெரியாத. மணி அடிச்சா வருவோம், கேட்டதை கொடுப்போம், போயிட்டே இருப்போம். இல்லை, திருச்சபை என்பது அறிந்து தெரிந்து செயலாற்றுவது. சரியா? விசுவாசம் என்றால் என்ன? அவங்க சொன்னாங்களா? வெறுத்து விடுவேன், விசுவாசிப்பேன், கை கொள்ளுவேன். வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசிப்பேன் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் ஃபெய்த் சொல்லுங்கம்மா. நாங்கெல்லாம் விசுவாசி பிரதர். யாரெல்லாம் அந்த கூட்டத்துக்கு வந்தீங்க? போன 3, 4ஆம் தேதியில் உபவாச கூட்டம் போட்டோமே, யாரெல்லாம் வந்தீங்க? இங்கே கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க. இங்கே எத்தனை பேர் வந்தீங்க? கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க. மற்ற ஒருத்தரும் வரல. வெளியூர் அவங்களுக்கு? உள்ளூர் தானா? சரி. விசுவாசம்னா என்ன சொல்லுங்க? வாட் இஸ் ஃபெய்த்? படிக்கணுமா வேண்டாமா தம்பி? இயேசுவை விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறியா இல்லையா? ஆமாவா இல்லையா பதில் சொல்லணுமா? இல்ல. இயேசுவை விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறியா? அப்படின்னா என்னது? வாட் இஸ் ஃபெய்த்? ஃபெய்த்னா என்ன? சொல்லு, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு.
சார் சரியா தானே ஆரம்பிச்சிங்க, சொல்லுங்க. என்னம்மா? விசுவாசம் என்றால் நம்பிக்கை. சரி, அது எப்படி சொல்லுவீங்க? நல்லா கவனி. விசுவாசம் என்றால் எபிரேயர்ல சொல்லியிருக்கா? வாசிங்க. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. வாட் இஸ் ஃபெய்த்? அங்க அழகா சொல்லி இருக்குது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின். then what is faith? faith is conviction. சொல்லுங்க. faithனா என்னது? faith is, சொல்லவே மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. faith is, what is conviction? faith. அழகான பதில். நல்லா கவனிங்க. கன்விக்ஷனுக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம்? மனம் தெளிந்த நம்பிக்கை. என்னது? மனம் தெளிந்த நம்பிக்கை. விசுவாசம் என்றால் என்ன தெரியுமா? மனம் தெளிந்த நம்பிக்கை. நான் அலசி ஆராய்ந்து பார்த்து மனம் தெளிந்திருக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவனே தேவன். அதான சொல்றோம். பிதாவாகிய தேவனை சொல்லு. பிதாவாகிய தேவனை விசுவாச பிரமாணத்தில் சொல்றீங்களா? என்னமோ கேட்க நினைக்காதீங்க. நீ தெரிஞ்ச உங்க சமாச்சாரத்துல தான் கேட்கிறேன். சரியா? படிச்சதுல இருந்தா கேட்கிறேன். பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் மனம் தெளிந்திருக்கிறேன். பிதாவாகிய தேவன் ஒருவரே தேவன், வேற கடவுள் கிடையாது. எனக்கு நல்ல மன தெளிவு. விசுவாசம் என்பது மனம் தெளிந்த நம்பிக்கை. சரியா? இந்த மனம் தெளிந்த நம்பிக்கை எனக்குள்ள இருக்கணும். விசுவாச பிரமாணம் சொல்றோமா? எத்தனை விசுவாச பிரமாணம் பயன்படுத்துகிறோம்? எத்தனை எத்தனை இருக்குது? 3 இருக்குது. சரியா? நம்ம எத்தனை பயன்படுத்துகிறோம்? 2. எதையெல்லாம்? அதுக்கு அடுத்தது ஆமா, சரியா? அப்போஸ்தலர், அடுத்தது நிசேயா. ஏன்? சில ஹெர்சிஸ், தவறான போதனைகள் வந்துட்டு, அதனாலதான் நிசேயாங்கிற இடத்துல திருச்சபையினுடைய எல்லா தலைவர்களும் கூடினாங்க. அவங்க விசுவாசத்தை இன்னும் அழகா டிஃபைன் பண்ணாங்க. வாட் இஸ் ஃபெய்த்? அதுதான் நிசேயா விசுவாச பிரமாணம். நிசேயா என்கிற இடத்துல சொல்லி கொடுக்கப்பட்டது. சரியா? அதுல நம்ம என்ன சொல்லுகிறோம்? பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அடுத்தது என்ன சொல்லுகிறீங்க? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். சொல்றீங்களா? எங்களுக்குள்ள மன தெளிவு இருக்குது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், மூவரான ஏக தேவன், இவரே தேவன். இத மனம் தெளிந்து நான் நம்புகிறேன். ஏதோ அறியாமையினால இல்ல, யாரோ சொல்லி கொடுத்ததுனால இல்ல. I am convinced. I am convinced. மனம் தெளிந்திருக்கிறேன். இந்த மன தெளிவு உங்களுக்குள்ள இருக்குதா? மனம் தெளிந்துதான் கடவுளை நம்புறீங்களா? சும்மா எங்க அப்பா அம்மா சொன்னாங்க நானும் வந்திருக்கிறேன், அல்லது கோயில்ல ஏதோ சொல்றாங்க எதையோ நம்புகிறோம், அதல்ல விசுவாசம். விசுவாசம் என்பது மனம் தெளிந்த நம்பிக்கை. மனம் தெளிந்த நம்பிக்கை. மறந்துடாத. இந்த மன தெளிவு பெற்றிருக்கிறோமா? கடவுளை தேடி வந்திருக்கிறீங்களே, மன தெளிவு இருக்குதா? நான் அந்த விசுவாசிக்கிறேனே, இவர் தான் கடவுள், எனக்கு மன தெளிவு அடைந்திருக்கிறேன். I am convinced. சொல்ல தெரியணும். சும்மா கூச்சல் போட்டு கும்மாளம் போடுறது இல்லை கிறிஸ்தவம்.
குதிக்கிறதும் ஆட்டமும் பாட்டமும் நாட்டமும் இருக்கிறது இல்ல. கிறிஸ்தவம் மனம் தெளிந்த நம்பிக்கை. மனம் தெளிந்த நம்பிக்கை. தெளிவு இருக்கா? நாங்க மூவரான ஏக தேவனை வழிபடுகிறோம். இன்னைக்கு என்னது? இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை சொல்லுங்க? திருத்துவ இன்ட்ரெஸ்டே இல்லாம உட்கார்ந்துருக்கீங்களாடா? நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கன்னு எனக்கு தெரியல. உற்சாகமா ஆர்வமா யாரையும் பார்த்தா தெரியல. காலையிலே வந்துட்டீங்களோ? சாப்பிட்டீங்களா? ஆர்வமா இருக்கிறீங்களா? படிக்கணும், வேதத்தை படிக்கணும், கடவுளை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு ஆர்வம் வேணுமா வேண்டாமா? நான் முதல்ல சொல்லிட்டேன், பயப்படாதன்ட்டு. உனக்கு திட்டமா திடப்படுத்தல் தான். சரியா? உற்சாகமா இரு. கோடிச்சட்டை தான் போட்டிருக்கியா? அந்த உஜாராவது இருக்கணும்ல, ஒரு கோடிச்சட்டை போட்டிருக்கேன்ட்டு. சரியா? நல்ல கவனி. இது திருத்துவ ஞாயிறு. நான் தொழுது கொள்ளுகிற தேவன் யாரு? நான் தொழுது கொள்ளுகிற தேவன் யாரு? திரியேக தேவன், பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியானவராகிய கடவுள். இந்த மூவரான ஏக தேவனை நான் தொழுது கொள்ளுகிறேன். இதை என்னை யாரும் அசைக்க முடியாது. தெளிவு இருக்குது. நம்பப்படுகிறவைகளின் உறுதிப்பாடு, கன்விக்ஷன், மன தெளிவு எனக்குள்ள இருக்குது. இதுதான் விசுவாசம். விசுவாசி என்றால் யார் தெரியுமா? இந்த மன தெளிவு பெற்றவர்கள். இந்த திரியேக தேவனே தேவன், மன தெளிவு பெற்றவர்கள். கர்த்தரே தேவன் சொன்னாங்களா? அவரை அல்லாமல் வேறொருவரையும் நாங்கள் தொழுது கொள்ள மாட்டோம் சொன்னாங்களா? அவங்களுக்குள்ள நல்ல மன தெளிவு இருந்துச்சு. அவர் தான் கடவுள், வேற யாரும் கிடையாது, இந்த சிலை கிடையாது. மன தெளிவு. இந்த மன தெளிவு உனக்குள்ள இருக்குதா? இந்த மன தெளிவு கண்டிப்பா வேணும். சரியா? விசுவாசம் என்பது மனம் தெளிந்த நம்பிக்கை. சரியா? இரண்டாவது, விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்பது என்ன? மனம் தெளிந்த நம்பிக்கை சொல்லி கொடுத்துட்டேன். இரண்டாவது கேட்கிறேன், விசுவாசம் என்பது என்ன? மாற்றம் பெற்ற நம்பிக்கை. சொல்லுங்க. முதலாவது விசுவாசம் என்பது என்ன? மனம் தெளிந்த நம்பிக்கை. இரண்டாவது, இந்த நம்பிக்கை என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும்? மாற்றி இருக்கணுமா வேண்டாமா? எனக்குள்ள ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்க வேண்டும் அல்லவா? அப்போதானே அது பயனுள்ளது. சொன்னாரா? பிசாசுகளும் அஞ்சி கீழ்ப்படுகிறது சொல்லியிருக்குதா? பிசாசு கூட கடவுளை பார்த்தா கடவுளும் நம்புது, ஏற்றுக்கொள்ளுது. ஆனா வாழ்க்கையில மாற்றம் உண்டா? இருக்காது. பிசாசு எப்படிதான் இருக்கும்? பிசாசா தான் இருக்கும். கடவுளை நம்பும், அவர் தான் தெய்வம் என்று தெரியும், மாற்றம் கிடையாது. விளங்குதா? இன்றைக்கு நம்ம விசுவாசி என்று சொல்லுகிறோம். மாற்றம் இல்லாத விசுவாசம், பயனற்றது. முதலாவது சொல்லிக் கொடுத்தேன், விசுவாசம் என்பது என்ன? மனம் தெளிந்த நம்பிக்கை. மனம் தெளிந்த நம்பிக்கை. I am sure, I am convinced. இதுதான், வேற வழி கிடையாது. இரண்டாவது, மாற்றம் பெற்ற நம்பிக்கை. அந்த மாற்றம், அந்த விசுவாசம் என்ன செஞ்சிருக்கணும்? மாற்றி இருக்க வேண்டும். மாற்றி இருக்கணும். மாற்றம் பெற்றிருக்கிறேனா? இந்த இயேசுவை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இது என்னை மாற்றி இருக்கிறதா? பரலோகம் உண்டென்று நம்புகிறேன், அப்படித்தானே? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் பரலோகத்தை யாரெல்லாம் பார்த்திருக்கியா? பார்க்கலையா? பார்த்தது இல்லை. நானும் எத்தனையோ பட்டணங்களை பார்த்துருக்கிறேன். பரலோகத்தை பார்த்தது இன்னைக்கு நிறைய பேர் சொல்றான், நான் இப்போ தான் பரலோகத்துக்கு போனேன், இட்லி சாப்பிட்டேன், சட்னி சாப்பிட்டேன்றான்.
நம்பாதீங்க. இட்லி சாப்பிட்டவர் அங்கே உட்காந்துக்கிட வேண்டியதானே, அங்கே போய் இட்லி சாப்பிட்டவர் திரும்பி வர முடியாது. விளங்குதா? நல்லா கவனிங்க. நல்லா இன்னைக்கு கதை விடுற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போ ஒரு பரலோகம் இருக்குது. இது என் வாழ்க்கையை மாற்றி இருக்கணும் அல்லவா, இல்லையா? நம்ம சொல்லுகிறோமா? பரமண்டலங்களில் இருக்கிற, அழகா சொல்றோமா? நம்புறியா நீ? அதை எத்தனை பேர் நம்புற? இது மனம் தெளிந்த நம்பிக்கை தானா? பரமண்டலங்களில் இருக்கிற அவர் பிதா அப்படி சொல்றியா? அப்போ உன் பக்கத்தில் இருக்குது யாரு? உன் பக்கத்தில் இருக்குது யாரு? நீயும் அவரை பிதா என்று சொல்லுகிறாய், நீயும் அவரை பிதா என்று சொல்லுகிறாய், நீயும் அவரை பிதா என்று சொல்லுகிறாய், நீயும் அவரை பிதா என்று சொல்லுகிறாய் என்றால் நீ யார் அவருக்கு? வெரி குட். நீ யாரு? சகோதரி, அப்படித்தானா? ஏன்? உனக்கும் அவளுக்கும் ஒரே பிதா. இது உன்னை மாற்றி இருக்கணுமா? அந்த நம்பிக்கை என் பக்கத்தில் இருக்கிறது என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி. ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாற்றம் வரலன்னா நான் விசுவாசி என்று சொல்லுவது ஏமாற்று. நிறைய பேர் இன்னைக்கு விசுவாசி, நாங்கெல்லாம் விசுவாசிக்கிறோம் பிரதர், விசுவாசிக்கிறவங்க சொல்றோம், எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேட்பாங்க, நீங்க என்ன ஆளுக்க கேட்காங்களா? என் சகோதரன் என்று அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியல. இவர் நம்ம கட்சியா வேற கட்சியா? ஏற்றுக்கொள்ள முடியல. விசுவாசம் என்பது ஏமாற்று அல்ல, மாற்றம் தரும் நம்பிக்கை. சொல்லுங்க, மாற்றம் தரும். நான் அடிக்கடி சொல்லுகிறத உங்களுக்கும் சொல்லுகிறேன். ஒரு ஊர்ல பண்டிகைக்கு போனேன். என்ன பண்டிகை தெரியுமா? அறுப்பின் பண்டிகை. அங்கதானே ஏலம் விடுவாங்க நிறையா. ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் அங்கே ஏலத்துக்கு வச்சிருந்தாங்க. முன்னாலெல்லாம் ஹார்லிக்ஸ் பாட்டில் லேசா மேலே ஒரு ஸ்லிப் போட்டிருக்கு. இப்போ ஹார்லிக்ஸ் பாட்டில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க, அப்படித்தானே? ஏலம் விடுற ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் கையில் தூக்குனாரு. ஹார்லிக்ஸ் பாட்டில் ஏலம் 200 ரூபாய். வீட்டுக்கு போன உடனே கலக்கி குடிக்கலாம். அவர் அந்த கையில் வச்சிருக்கிற வெயிட்டை பார்த்தால் அது ஹார்லிக்ஸ் கிடையாது அப்படின்னு நான் நினைச்சு ஏலம் விடுறவர்கிட்ட போய் சொன்னேன், அந்த பாட்டிலை கொஞ்சம் திறந்து பாருங்க, என்னது இருக்குன்னு. நீங்க வச்சிருக்கிறது வெயிட்டை பார்த்தா அது ஹார்லிக்ஸ் மாதிரி எனக்கு தெரியல என்று சொன்னேன். உடனே அவர் சரிதான் என்று சொல்லி திறந்து பார்த்தா உள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? ஊறுகாய் இருந்துச்சு. ஊறுகாய். வெளியே என்ன ஸ்லிப்பு, உள்ள என்னது? வெளியே உன் பேர் என்னது? கிறிஸ்தவன். உள்ள என்ன இருக்கு? ஊறுகாய். ஊறுகாய் தானே இருக்கு. கசப்பு, விரோதம், சண்டை, பொறாமை. ஆனா வெளியே பேர் என்னது? விசுவாசி. மாற்றம் பெறாத விசுவாசம் இன்றைக்கு திருச்சபை. அதனாலதான் திருச்சபை வளரல, மந்தமா இருக்கு, பலன் குண்டி போயிட்டு. மாற்றம் பெற்ற விசுவாசம், நம்பிக்கை. இதான் என்னது? இதான் என்னது? விசுவாசம். சொல்லுங்க, வாட் இஸ் ஃபெய்த்? முதலாவது சொல்லி கொடுத்தேன். வாட் இஸ் ஃபெய்த்? முதலாவது சொல்லி கொடுத்தேன். மனம் தெளிந்த நம்பிக்கை. இரண்டாவது மாற்றம் பெற்ற நம்பிக்கை. உனக்குள்ள மாற்றம் பெற்று இருக்க வேண்டும். சும்மா அங்க வந்து வெள்ளையும் சொல்லையுமா உட்கார்ந்தா போதாது. உட்கார்ந்தா போதுமா? பயன் கிடையாது. உன் வாழ்க்கையில மாற்றம் வந்து இருக்க வேண்டும். எங்க அம்மா அப்பா விசுவாசிப்பேன், விட்டு விடுவேன், கை கொள்ளுவேன் என்று சொன்னாங்க. அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இன்று முதல் இல்லை என்றால் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவது பொய். அவ்வளவு பேர் இன்னைக்கு அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறோம். நம்புகிறோம் பிரதர், இயேசுவை நம்புகிறோம் பிரதர். ஒரு மாற்றம் கிடையாது.
ஏசாமி அதைத்தானே சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். விசுவாசம் என்பது பின்பற்றும் நம்பிக்கை, பின்பற்றும் நம்பிக்கை, இயேசுவை ஃபாலோ பண்ணுகிற நம்பிக்கை. அதை தான் மாற்றம் பெற்ற நம்பிக்கை என்று உங்களுக்கு சொன்னேன். பின்பற்றும் நம்பிக்கை, அனுதினமும் இயேசுவை பின்பற்றுதல். அவர் என்ன சொன்னாரோ அதுபடி, அவர் எப்படி நடந்தாரோ அதுபடி என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. ஐயோ நாங்கள் ஆவியெல்லாம் பெற்றுட்டோம் பிரதர், ஐயோ சிலவங்க துள்ளுற துள்ளு, நாங்கள் அபிஷேகம் வாங்கியிருக்கோம் பிரதர். வாழ்க்கையில மாற்றம் இருக்கா? ஏசாமி சொன்னாரு, நீங்க ஒருத்தருடைய வாழ்க்கை எதனால தெரியும்? கனிகளினாலே அறியப்படும். எதனால அறியப்படும்? உன் வாழ்க்கையில் உள்ள கேரக்டர் மாற்றம் இதுதான் சொல்லும் நீ ஒரு விசுவாசியா இல்லையா என்று. மாற்றம் பெற்ற நம்பிக்கை அல்லது பின்பற்றும் நம்பிக்கை. வாழ்க்கையில மாற்றம் வேணுமா வேண்டாமா? ஐயா என்னை மாற்றுங்க, என் கேரக்டர்ஸை மாற்றுங்க, கனி கொடுக்கணும் பிரதர் சொல்றாங்களா? இதெல்லாம் என்னமோ ஸ்ட்ரேஞ்சா தெரியுது. கனி கொடுக்கணும், கனி கொடுக்கணும்னு என்னது? கனி கொடுக்கணும், ஆவிக்குரிய கனி கொடுக்கணும் பிரதர். கனி கொடுக்கிற வாழ்வு அழகா சொல்றாங்க. வாட் இஸ் தட்? கேரக்டர் சேஞ்ச். எனக்குள்ள என்னுடைய கேரக்டர்ஸ்ல மாற்றம், என்னுடைய கேரக்டர்ஸ்ல மாற்றம். இந்த மாற்றம் வரலனா நான் ஐ எம் நாட் a believer, நான் விசுவாசி கிடையாது. வேதத்துல ஆவியின் கனி என்று எதையெல்லாம் சொல்லியிருக்காங்க சொல்லப்பா தம்பி பாப்போம். ஆவியின் கனி எதெல்லாம்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், விசுவாசம், நற்குணம். சார் குழப்பினாலும் சொல்லி முடிச்சிட்டோம். சரியா? 9 கேரக்டர்ஸ். இது கனி கொடுத்தல் என்றால் என்ன? கனி கொடுத்தல் என்றால் என்ன சொல்லு, பறக்க பார்க்காத கவனி. கனி கொடுத்தல் என்றால் என்ன? கனி கொடுத்தல் என்றால் என்ன? இந்த கேரக்டர்ஸ் எனக்குள்ள மாறணும். என்னுடைய கேரக்டர் சேஞ்ச், இதுதான் கனி கொடுத்தல். சரியா? கனி கொடுக்கணும். எனக்கு ஒரு கேரக்டர் சேஞ்ச் வேணும். யா அன்பு வேணும். பக்கத்தில் உள்ளவனை நேசிக்க முடியல, ஆவியில குதிச்சு என்ன பயன்? இந்த ஆவியானவர் என்னுடைய கேரக்டரை மாற்றுகிறவர். என் கேரக்டர் மாறி இருக்கா? கேரக்டர் மாறி இருக்கா? விசுவாசம் என்பது முதலாவது என்ன சொன்ன? முதலாவது மனம் தெளிந்த, சொல்லுங்க, மனம் தெளிந்த. இரண்டாவது மாற்றம் பெற்ற நம்பிக்கை, மாற்றம் பெற்ற நம்பிக்கை. செயின்ட் அகஸ்டின் கேள்விப்பட்டிருக்கிறியா? செயின்ட் அகஸ்டின் ஹிப்போ என்கிற பட்டணத்தை சேர்ந்தவர், ஆப்பிரிக்கா நாட்டில். இவர் ஒன்ன மாதிரி வாலிப பையனா இருக்கும்போது என்ன பேர் தெரியுமா? போக்ரி அகஸ்டின். போக்ரி அகஸ்டின், சுத்த போக்ரி. அந்த வாலிப வயதிலேயே நிறைய பெண்களோடு தொடர்பு வச்சிருந்தாரு. அருவருப்பான வாழ்க்கை. அவங்க அம்மா பேர் என்ன தெரியுமா? மோனிகா. அவங்க அம்மா பேர் மோனிகா. அந்த அம்மா அந்த போக்ரி அகஸ்டினுக்காக ஜெபம் பண்ணாங்க. ஐயா அவன் போக்ரியா இருக்கிறான், ஊரெல்லாம் அவன் பேர் நாரி கிடக்கு, சுத்த போக்ரி, அவனை மாற்றுங்க ஆண்டவரே. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, அம்மா கவனிங்க, ஐயா கவனிங்க, 30 வருஷம் விடாம ஜெபம் பண்ணாங்க. என் மகனை மாற்றுங்க. 30வது ஆண்டுல அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரிய மாற்றம் வந்தது.
இயேசுவை ஏற்றுக்கொண்டாரு. வாழ்க்கையில பெரிய மாற்றம். என்னையா மாற்றம் வந்தது அப்படின்னு கேட்குறீங்களா? அவரு பொல்லாத தொடர்புகள் எல்லாம் விட்டுட்டாரு. ஒரு நாள் அவர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறாரு. திடீர்னு பின்னால இருந்து ஒரு பெண் குரல் கேக்குது, ஏய் அகஸ்டின், ஏய் அகஸ்டின். திரும்பி பார்க்கிறாரு. தவறான தொடர்பு வைத்திருந்த அந்த பெண் சத்தம் போடுறா, ஏ அகஸ்டின், உன்னத்தான் எவ்வளவு நாள் தேடிக்கிட்டு இருக்கிற, நில்லு. அகஸ்டின் அந்த பெண்ணை பார்த்த உடனே ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அவ உடல, ஏ அகஸ்டின். இவர் சொன்னாரு, the Augustine you are looking for is no more. நீ தேடுறிய அகஸ்டின், அந்த அகஸ்டின் செத்து போயிட்டான். I am a new Augustine சொல்லிட்டு ஓடினாரு. அந்த பெண் உடல திரும்ப திரும்ப விரட்டுறா, தெருவா ஓடுறாரு. சத்தமா சொன்னாரு, that Augustine is no more. செத்து போயிட்டாரு. I am a new Augustine. நான் ஒரு புது அகஸ்டின். இதுதான் விசுவாசம், மாற்றம் பெற்ற விசுவாசம். தம்பி, ஒரு மாற்றம் வேணும் தம்பி. நான் விசுவாசிக்கிறேன், திடப்படுத்தல் பெற வந்து விட்டேன், என் மேல பொறுப்பை எடுக்கிறேன் என்றால் எனக்குள்ள ஒரு மாற்றம் தாங்க ஆண்டவரே. விசுவாசம் என்பது மாற்றம் பெற்றது, மாற்றம் பெற்ற நம்பிக்கை, வாழ்க்கையில் மாற்றம், இயேசுவை பின்பற்றுகிற மாற்றம், அவரை போல மாறுகிற மாற்றம். இந்த மாற்றம் நமக்குள்ள வேணும். இப்ப சொல்லு, விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்பது என்ன? என் கைய பாரு. ஒண்ணு, விசுவாசம் என்பது என்ன? மனம் தெளிந்த நம்பிக்கை. சும்மா அங்க சொல்றதை கேட்டு சொல்லப்படாது. நான் சொல்றதை கேட்கலையா? அவங்க சொல்றதை கேட்டு சொல்றீங்க, நான் சொல்றதை கவனிக்கல, அப்படியா? அப்ப சொல்லுங்க, மனம் தெளிந்த நம்பிக்கை. இரண்டாவது, மாற்றம் பெற்ற நம்பிக்கை. மூன்றாவது என்ன தெரியுமா? விசுவாசம் என்பது எதிர்பார்ப்புடைய நம்பிக்கை. சொல்லுங்க, a positive expectation. பாசிட்டிவ், அதுக்கு தமிழ் எப்படி சொல்லலாம்? ஒரு நல்ல எதிர்பார்ப்புடைய நம்பிக்கை. எதிர்பார்ப்புடைய நம்பிக்கை, சரியா? என்ன எதிர்பார்ப்பு? எல்லாரும் ஒன்று எதிர்பார்த்திருக்கிறோம், இயேசு வரப்போகிறார். விசுவாசம்னா என்ன தெரியுமா? அவர் வரப்போறாரு. இந்த உலகத்துல நான் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறேன். விசுவாசி விசுவாசி, அவர் சுகம் தந்துருவார், அது தந்துருவார், இது தந்துருவார், எல்லாம் சரிதான். அவர் வருவார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறதா? எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதா? திருச்சபைக்கு இயேசு வருவார். இந்த கூடி வாரீங்களே வாரம் வாரம், இயேசு வரப்போகிறார் என்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கிறது? எத்தனை பேருக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது? இயேசு வரப்போகிறார், அவர் சீக்கிரம் வருவார். வருகிறேன் என்று சொன்னவர் சீக்கிரம் வருவார். தாமதியார். இந்த எதிர்பார்ப்பு இருக்கா? எதிர்பார்ப்பு இருக்கா? அவர் வரப்போறார் ஐயா. எதுக்கு இந்த திடப்படுத்தல்? சும்மாவா வெள்ளையும் சொல்லியமா ஒரு சட்டையை போட்டு உட்காந்து ஏதோ சடங்காச்சாரமா? இல்லப்பா, அவர் வரப்போறாரு. அதுக்கு ஒன்று ஆயத்தப்படுத்து. அவர் வரப்போறாரு, உன்னை ஆயத்தப்படுத்து. எந்த நேரத்தில் என் ஜீவன் போகும் தெரியாதப்பா, தெரியாதம்மா. நான் நல்ல வாலிப பொண்ணு, தெரியாது. அவருடைய வருகை எப்போ இருக்கும் எனக்கு தெரியாது. ஆனா எதிர்பார்த்திருக்கிறேன், அவர் வருவார், அவர் சீக்கிரம் வருவார். பவுல் சொல்றாரு, நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், எனக்கு ஒரு ஜீவ கிரீடத்தோடு வரப்போகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு!
நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க மாமனார் மலேசியாவில் இருக்காரு. மாமனார்னா எங்க அம்மாவுடைய சகோதரன். அவர் வருவாரு அப்படின்னுவாங்க. ஏ அப்பா, மலேசியாலேருந்து வரப்போறாரு. எப்படி வருவாரு? கார்ல வருவாரா அல்லது எப்படி வரப்போறாரு? எனக்கு ஷர்ட் கொண்டு வருவாரா? எனக்கு ஏதாவது தைலம் கொண்டு வருவாரா? சாக்லேட் தருவாரா? எவ்வளோ எதிர்பார்ப்பு. மலேசியால இருந்து வராரு. இன்றைக்கு இயேசு சொல்லி இருக்கிறாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. எதிர்பார்ப்பு இருக்குதா திருச்சபைக்குள்ள? இதை குறித்த பிரசங்கமும் கிடையாது, எதிர்பார்ப்பும் கிடையாது. தம்பி தங்கச்சி, வருகைக்கு ஆயத்தப்படுத்து, வருகைக்கு ஆயத்தப்படுத்து. நிறைய பேர் இழந்து போனவங்க இருக்கிறாங்க, இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு அசுத்தங்களுக்கு ஒப்பு கொடுத்து. ஜூன் மாதம் இன்னைக்கு 12ஆம் தேதி, ஜூன் 1 2002 அப்படின்னா ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. என்ன தெரியுமா? ஹன்சி குரோனி அப்படிங்கிற பெரிய கிரிக்கெட்டர் தெரியுமா உங்களுக்கு? ஹன்சி குரோனி தென்னாப்பிரிக்காவுடைய கேப்டன். அவரு உலக கிரிக்கெட்டர்ஸ்ல அவர் ரொம்ப ஃபேமஸ். ஹன்சி குரோனி 1986 ஆண்டு பிறந்தாரு. அவருடைய 20-23 வயசுலாம் உலக பிரசித்தி பெற்ற கிரிக்கெட்டர். சவுத் ஆப்பிரிக்கா அவரை ரொம்ப எதிர்பார்த்து வச்சிருந்தது. ஒரு நாள் கிரிக்கெட் மேட்ச்ல 100க்கும் அதிகமான மேட்ச்ல அவர் வெற்றி பெற்று சிறந்த விளையாட்டு வீரர் என்கிற பரிசெல்லாம் அவார்டெல்லாம் பெற்றிருந்தாரு. இந்த சவுத் ஆப்பிரிக்கால ஒரு தேர்தல் வச்சாங்க. தேர்தல்னா ஒரு ஓட்டிங். சவுத் ஆப்பிரிக்கால சிறந்த மனிதர் யார்? 23 வயசு கூட ஆகல அவனுக்கு. ஓட்டு போட்டாங்க ஹன்சி குரோனி. அவன் யார் தெரியுமா? நல்ல ஒரு கிறிஸ்டியன், நல்ல ஒரு பிலீவர், நல்ல ஒரு பிலீவர். பெரிய வீரன், விளையாட்டு வீரன். ஆனால் சின்ன சின்ன சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுத்துட்டான். முக்கியமாக அவன் செய்த தவறு என்ன தெரியுமா? இப்போ ஞாபகம் வரும், மேட்ச் ஃபிக்ஸிங். அது எங்க வச்சு? பாம்பேல வச்சு மேட்ச் ஃபிக்ஸிங்கில் மாட்டிக்கிட்டாரு. மேட்ச் ஃபிக்ஸிங்னா தெரியுமா? சூதாட்டம், விளையாட்டில் சூதாட்டம். மாட்டி அவரை உலக கிரிக்கெட் போர்டு இனிமேல் வாழ்நாள் முழுவதும் நீ கிரிக்கெட் ஆடக்கூடாது நிப்பாட்டிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க அவரை. நல்ல விசுவாசே சாதாரண ஒரு பணத்துக்காக தன்னுடைய முழு விசுவாசத்தை இழந்துட்டாரு. ஏன் தெரியுமா? அவருக்குன்னு ஒரு பெரிய கிரீடம் இருக்குது, பெரிய வாழ்க்கை இருக்குது. ஆப்பிரிக்காவே பாராட்டிச்சு உன்னதமான மனிதன் என்று. அது கூட அவருக்கு ஞாபகம் வரல. சாதாரண இந்திய பணத்திற்கு ஆசைப்பட்டு பெரிய அவருடைய கிருபையை இழந்து போனாரு. அதை விட பரிதாபம் என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் அவர் கடவுளுக்குள்ள வர முடியல. சரியா 3 ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2002 ஏர் கிராஷ்ல செத்தே போனாரு. 86 பிறந்தாரு. அப்படின்னா வயசு என்ன அவருக்கு? 36 வயசு. அப்படித்தானே? 36 வயசு செத்து போனாரு. ஏமா, வாழ்க்கை மனிதனுக்கு எப்பவும் முடியலாம். உலகத்தின் பல ஆசா பாசங்கள் மனிதனை இழுக்கலாம். பணம் பணம் பணம். எங்க பார்த்தாலும் பணம், பதவி. இது ஒண்ணுக்கு தான் முக்கியத்துவம். எனக்கு ஏதாவது பதவி வேணும், எனக்கு ஏதாவது பணம் வேணும். இல்ல, ஒரு பெரிய வாழ்வு இருக்குது, நித்திய வாழ்வு. அதை இழந்து போகாத தம்பி.
உன்னுடைய விசுவாசம் எதிர்பார்ப்புள்ள நம்பிக்கையா இருக்கணும். விசுவாசம் என்பது அது இல்ல. விசுவாசம் என்பது நான் இயேசுவை நம்புகிறேன், சுகம் தருவார், அதல்ல. விசுவாசம் என்பது மனம் தெளிந்த நம்பிக்கை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை விசுவாசிக்கிறேன். எனக்கு இது திட்டமாய் தெரியும், ஒரு பரலோகம் உண்டு, திட்டமாய் நம்புகிறேன். மனம் தெளிந்த விசுவாசம். அடுத்தது மாற்றம் பெற்ற விசுவாசம் அல்லது பின்பற்றும் விசுவாசம். ஒவ்வொரு நாளும் பின்பற்றுவது, அவரை போல மாறுவது. மூன்றாவது என்ன சொல்லிக் கொடுத்தேன்? நல்ல எதிர்பார்ப்புள்ள நம்பிக்கை. சொல்லுங்க, அதுதான் விசுவாசம். எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், என் இயேசு வரப்போகிறார். இந்த பணம், இந்த உலகத்தில் உள்ள பதவி, இந்த உலகத்தில் உள்ளது எல்லாம் சும்மா அற்பம், ஒன்றுக்கும் உதவாது. உலகத்திலே பெரிய மாவீரன் என்று யாரை சொல்லுகிறோம்? அலெக்சாண்டர் த கிரேட். அலெக்சாண்டர் த கிரேட். அவரு எத்தனை வயசுல செத்து போனார் தெரியுமா? 33 வயதுல செத்து போனார். பாபிலோன்ல வச்சு. கிரேக்க வீரன், உலகத்தையே என் ஆளுகைக்குள்ள கொண்டு வருவேன்னு சொன்னாரு. படையெடுத்து உலகம் முழுக்க போனாரு. பாபிலோன்ல இருக்கும்போது அவருக்கு திடீரென்று ஒரு விஷ காய்ச்சல் வந்தது. 33 வயசுல செத்து போனாரு. அவர் சொன்னாரு, என்னுடைய சடலத்தை அடக்கம் பண்ண எடுத்து செல்லும் போது பெட்டிக்கு வெளியே 2 கையையும் நீங்க வச்சிரணும். கேட்டாங்க, எதுக்கு அப்படி சொல்றீங்க? அவர் சொன்னார், இந்த உலகத்துக்கு தெரியணும், நான் இந்த உலகத்தில் எதுவும் கொண்டு வந்ததும் இல்லை, இந்த உலகத்திலிருந்து நான் ஒன்றும் போகல, உலகத்தையே ஜெயிப்பேன், மாவீரன், உலக ஆளுகைக்குள்ள என்று சொன்னேன். ஒரு தம்படி நிலம் கூட என் கூட வரல. I am empty. I came empty. I am going empty. இந்த உலகத்துக்கு தெரியணும். ரெண்டாவது சொன்னாரு, உலகத்தில் உள்ள உயர்ந்த மருத்துவர்கள் என் பெட்டியை சுமக்கணும். எதுக்குப்பா, ஏன் இப்படி சொல்றீங்க? அவர் சொன்னாரு, உலகத்துக்கு தெரியணும், இந்த அலெக்சாண்டரை விட மருத்துவ உதவி பெறக்கூடிய உயர்ந்த மனிதன் யாரும் கிடையாது. உலகத்தில் உள்ள ஃபேமஸ் டாக்டர்ஸ்லாம் எனக்கு மருத்துவம் கொடுக்குறாங்க, ஆனா அவங்க மருத்துவம் என்னை காப்பாற்றல. இந்த உலகத்துக்கு தெரியணும், இந்த உலகத்துக்கு தெரியணும். அதனால உலகத்திலேயே தலை சிறந்த டாக்டர்ஸ் என் பெட்டியை சுமக்க சொல்லுங்க. இவங்க மருத்துவம் என்னை காப்பாற்றல. 33 வயதுல சாக போகிறேன். இதான் உலகம். அதுக்கப்புறம் சொன்னாரு, நம்ம ஊர்லலாம் பெட்டியை தூக்கிட்டு போகும்போது பூ அள்ளி வீசுறாங்களா? அவர் சொன்னாரு, என் பெட்டியை சுமந்து கொண்டு போகும்போது தங்க நாணயங்களை வீசுங்க. ஏன் அப்படி? அவர் சொன்னாரு, என்னை விட இந்த உலகத்துல ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருக்க முடியாது. உலகமே என் கையில ஆளுகையின் கீழ் இருக்குது, ஆனா இந்த ஐஸ்வர்யம் என்னை காப்பாற்ற முடியல. 33 வயசுல செத்து போறேன். இந்த ஐஸ்வர்யம் ஒண்ணுக்கும் உதவல எனக்கு. அள்ளி வீசுங்க தெருவில். இதான் வாழ்க்கை தம்பி. உனக்கு ஒரு எதிர்பார்ப்புடைய நம்பிக்கை இருக்குதா? நிரந்தரமான ஒரு வாழ்வு, நித்தியமான ஒரு வாழ்வு. அந்த எதிர்பார்ப்போடு காத்திரு, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இன்றைக்கு அந்த எதிர்பார்ப்போடு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. இந்த உலகத்தில் உள்ள ஆசை பாசங்கள், இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் குப்பை உருண்டு உன்னை காப்பாற்ற முடியாது. அதான் அவர் சொன்னாரு, என்னை விட ஐஸ்வர்யவான் கிடையாது, ஆனால் ஐஸ்வர்யம் என்னை காப்பாத்தல. என்னை விட சிறந்த மருத்துவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவன் இருக்க முடியாது. எந்த மருத்துவரும் என்னை காப்பாற்ற முடியல. உலகத்தையே மேற்கொண்ட ஒரு சின்ன நிலத்தை கூட கொண்டு போகல. இவ்வளவுதான் உலகம் தம்பி. உனக்குள்ள எதிர்பார்ப்பு இருக்குதா?
கிறிஸ்து வரப்போகிறாரு. திருச்சபையே, உங்களுக்குள்ள எதிர்பார்ப்பு இருக்குதா? சும்மா சும்மா கோயிலுக்கு வந்துட்டு போறீங்களா? எதிர்பார்ப்போடு வாங்க. ஒரு நாள் என் இயேசுவை சந்திக்க போகிறேன், என் தேவனை சந்திக்க போகிறேன். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், அவரை நான் சந்திப்பேன், அவரோடு கூட நடுவானிலே எடுத்துக்கொள்ளப்படுவேன். இது என் நம்பிக்கை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எவ்வளவு பெரிய நம்பிக்கை! இந்த எதிர்பார்ப்பு இருக்குதா? இல்லைன்னா நம்ம விசுவாசி கிடையாதுயா. சும்மா நாளும் அங்க ஜெபம் பண்ண, அங்க ஜெபம் பண்ண, அழுது அழுது ஜெபம் பண்ண, எல்லாம் சரிதான். உங்களுக்குள்ள மனம் தெளிந்த நம்பிக்கை இருக்கிறதா? உங்க நம்பிக்கை மன தெளிவு பெற்றதா? உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்குள்ளே மாற்றம் கொண்டு வந்திருக்கிறதா? மாற்றப்பட்டிருக்கிறேனா? என்னுடைய நம்பிக்கை எதிர்பார்ப்பா இருக்கிறதா? ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். ஒரு நாள் வரும், எப்படி வெள்ளையா உட்கார்ந்து இருக்கிறேனோ அப்படியே அங்க போவேன், அந்த தேவனோடு கூட இருப்பேன். எவ்வளோ பெரிய நம்பிக்கை! தம்பி, தங்கச்சி, இந்த உலகம் உன்னை ஏமாத்துறதுக்கு இடம் கொடுத்துறாத. உலகம் உனக்கு ஏமாத்துறதுக்கு இடம் கொடுத்துறாத. நிறைய சீட்டி இந்த உலகத்தில், மறந்துடாத. டிசெப்ஷன்ஸ், மாயைகள், ஏமாற்றுக்கள், மறந்துடாத. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடட்டா? சந்தோஷமா சரிங்க. சரி, நல்லா கவனிங்க. ஆலன் எப்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா யாரும்? ஆலன் எப்பி குத்துச்சண்டை, ஜூடோ வீராங்கனை, இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவங்க. இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவங்க ஆலன் எப்பி. ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சா ஒலிம்பிக்ஸ். இங்கிலாந்து தேசத்திலிருந்து செலக்ட் பண்ணி இந்த அம்மாவை அங்கே அனுப்புனாங்க. குத்துச்சண்டை வீரரில் 40 கிலோகிராம் வெயிட், 40 கிலோகிராமுக்கு கீழே உள்ள வெயிட், அதில் தான் இவங்க பங்கு பெறணும். அதுக்காக தான் இங்கிலாந்து தேசம் அவங்கள செலக்ட் பண்ணி அனுப்பிச்சு. போட்டிக்கு போயிட்டாங்க ஆஸ்திரேலியாவுக்கு. அங்கே உள்ள ஸ்கேலை நிப்பாட்டி வெயிட் பண்ணி பார்த்தாங்க. அப்போ அந்த ஸ்கேல் சொல்லிச்சு, இவங்க வெயிட்டு 40 கிலோ 400 கிராம். அவங்க சொல்லிட்டாங்க, நீ இந்த ஓட்டப்பந்தய இந்த ஜூடோவில் பங்கு பெறுவதற்கு தகுதி கிடையாது. 40 கிலோ அதுக்கு கீழே உள்ளவங்க தான் இதில் பங்கு பெறக்கூடும் சொன்னாங்க. ஒரு நாள் தருகிறோம், இந்த 400 கிராம் நீ குறைச்சிக்கிடணும். அந்த அம்மாவுடைய கோச் அந்த அம்மாவை ரிகரஸா எக்ஸசைஸ் பண்ண வச்சாங்க. அந்த அம்மா பயங்கரமா எக்ஸசைஸ் செஞ்சாங்க. அவர் இன்னொரு ஐடியா கொடுத்தாரு, உன் முடி அவ்வளத்தையும் வெட்டிடு. அந்த அம்மா முடி அவ்வளத்தையும் வெட்டிட்டாங்க. அடுத்த நாள் போனாங்க, வேயிங் மிஷின்ல நின்னாங்க. அது சொல்லிச்சு 40 கிலோ புள்ளி 04 கிராம். 0.04 கிராம் கூட தகுதி இழந்து போயிட்டீங்க. அந்த அம்மா வேதனையோடு இங்கிலாந்துக்கு வர்றாங்க. ஏர்போர்ட்ல வந்து இறங்கணும்னு நம்ம ஊர்ல எல்லாரும் கேமராவை கொண்டு வச்சுக்கிட்டு நிற்பாங்க இல்லையா, அத மாதிரி நின்னாங்க. அந்த அம்மாட்ட கேட்டாங்க, நீங்க என்ன சொல்லுகிறீங்க? அந்த அம்மா அழுதுகிட்டே சொன்னாங்க, கதறிட்டு சொன்னாங்க, ஐ ஆம் சீட்டட், ஐ ஆம் சீட்டட். என்னது சீட்டட்னா என்னது? அந்த அம்மா சொன்னாங்க, எங்க வீட்டில் ஒரு வெயிங் மிஷின் வச்சிருக்கிறேன், அதுல தான் நான் டெய்லி வெயிட் பார்த்தேன். அது சொல்லிச்சு 40 கிலோவுக்கு கீழே. ஆனால் அந்த வெயிங் மிஷின் என்னை ஏமாத்திட்டு, நான் வச்சிருந்த வெயிங் மிஷின் என்னை ஏமாத்திட்டு. ஐ ஆம் சீட்டட். நீ உனக்குன்னே ஸ்கேல் வச்சிருக்க. நான் என்ன மோசமான பையனா? என்ன நான் அவளை விட மோசமா? இந்த ஊர்ல நான் என்ன மோசம்? அவனை பாருங்க, கமிட்டி மெம்பருங்காரு, இவர் பெரிய போதகருங்காரு, இவரை விட நான் என்ன குறைச்சலா? You are having your own weighing machines. ஒரு நாள் வரும், கடவுள் சமூகத்தில் நிற்கும் போது, ஐயோ ஐ ஆம் சீட்டட், ஐ ஆம் சீட்டட் கதறும் போது எவ்வளவு பயங்கரமா இருக்கும்.
ஏசாமே, இன்னைக்கு நான் எதிர்பார்ப்போடு ஆயத்தமாகணும். என் விசுவாசம் எதிர்பார்த்த விசுவாசமாக இருக்கணும். உங்கள் ஸ்கேல் அதை நான் வச்சிருக்கணும். ஜெபம் பண்ணுமா, முழங்கால் போட்டுக்கொள்வோமா, தேவனை நோக்கி பார்ப்போமா? விருப்பம் உள்ளவங்களாம் முழங்கால் போட்டுக்கோங்க. ஏசாமி, நான் என்னை தாழ்த்தி தருகிறேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறேன். இந்த விசுவாசத்தை என் மேல நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லிதான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த விசுவாசம் மனம் தெளிந்த நம்பிக்கையா இருக்கணும். மனம் தெளிந்த நம்பிக்கையா இருக்கணும். இந்த விசுவாசம் இது மாற்றம் பெற்ற நம்பிக்கையா இருக்கணும், அல்லது உம்மை பின்பற்றும் நம்பிக்கையா இருக்கணும். என் வாழ்க்கையை மாற்றி இருக்கணும். சும்மா சும்மா நான் என்ன ஏமாத்திரக்கூடாது. என் வாழ்க்கையில ஒரு கேரக்டர் சேஞ்ச், குணநல மாற்றம், ஆவியின் கனி என்று சொல்லுகிறோமே, அந்த நல்ல பண்பு நிறைஞ்சிருக்கணும் எனக்குள்ள. விசுவாசம் என்பது மாற்றம் பெற்ற நம்பிக்கை. விசுவாசம் என்பது இது நல்ல எதிர்பார்ப்புடைய நம்பிக்கை. அவர் வரப்போகிறார், கிறிஸ்து வரப்போகிறார். எதிர்பார்த்து காத்து நிற்கிறேன், ஏமாந்து போக விட மாட்டேன். அவர் வரும்போது நானும் சொல்லுவேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை, இந்த எதிர்பார்ப்போடு கூடிய நம்பிக்கை, இதுதான் விசுவாசம். தம்பி, திருச்சபை யாரே, சும்மா விசுவாசி விசுவாசின்னு சொல்லி ஏமாத்திராதீங்க. மனம் தெளிந்த விசுவாசம், மாற்றம் தரும் விசுவாசம், இறுதியாய் நல்ல எதிர்பார்ப்போடு கூடிய நம்பிக்கை, இதுதான் விசுவாசம். நம்பிக்கை. உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நான் என் மேல எடுத்துக்கிட்டதுக்கா வந்திருக்கிறேன். வெறுத்து விடுவேன், விசுவாசிப்பேன், கை கொள்ளுவேன் என்று சொல்லும்படி வந்திருக்கிறேன். எனக்குள்ள இந்த நல்ல விசுவாசம் தாங்க ஆண்டவரே. விருப்பம் உள்ளவங்களாம் சொல்லி ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சாமி, என்னை தாழ்த்தி தருகிறேன் ஆண்டவரே. இந்த விசுவாசம் எனக்குள்ள தாங்க. மனம் தெளிந்த நம்பிக்கை, மாற்றம் தரும் நம்பிக்கை, நல்ல எதிர்பார்ப்போடு கூடிய நம்பிக்கை, இந்த விசுவாசத்தை எனக்குள்ள தாங்க. இன்று முதல் உங்களுக்குள்ள வளர்வேன், வேதத்தை படிப்பேன், உங்க வருகைக்கு எதிர்பார்த்து காத்திருப்பேன். எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you very much. God bless you. Thanks.